Okay. So last class we are discussing about load balancer, application load balancer. So every application load balancer create பண்றது அப்புறம் அந்த application load balancer எப்படி target groupல create பண்றது target groupல எப்படி servers வந்து add பண்றது why load balancer, what is the importance of application load balancer we have seen in last class. So today we are going to see more important concept. So let's go into the topic. So அப்போ வந்து ஒரு application இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு application create பண்ணும்போது there's two types of architecture. One is monolithic architecture, another one is microservices architecture. Okay, one is monolithic with microservices architecture. So அப்போ வந்து monolithic architecture அப்படின்னா என்னன்னு சொல்றேன். Okay, what is monolithic architecture? I'll be teaching you. Okay, monolithic architecture அப்படின்னா என்னன்னா, okay, can you see this diagram? Okay, you can see this diagram. This is monolithic architecture. This is microservice architecture. அப்போ வந்து ஒரு கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி they have to decide whether they have to build in monolithic architecture or using microservice architecture. Okay, so monolithic என்ன சொல்றேன், for example let's consider make my trip application. Okay, in the make my trip application let's consider this application. So அப்போ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு? We have flights module, we have hotel module, we have home villas module, we have holiday package module, trains module, buses module, cabs, etc. etc. இந்த எல்லா மாடியூல்ஸ் இருக்கா? இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, இந்த எல்லா மாடியூல்ஸும் ஒரே அப்ளிகேஷனா பில்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லா மாடியூல்ஸ் நீங்க பாக்குற இந்த எல்லா மாடியூல்ஸும் ஒரே அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க. Okay, like this flights module. Okay, this flights module will be built as one application. Okay, then this okay, hotel modules will be built as a okay, just I can copy, not a problem. So அப்போ வந்து just assume, so அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இவங்க நீங்க பார்க்குற எல்லா மாடியூல்ஸ், ஃபிளைட்ஸ் மாடியூல்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபிளைட்ஸ் புக் பண்ணுறதுக்கு, ஹோட்டல்ஸ் மாடியூல்ஸ் தெரியும், ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கு, ஹோம் ஸ்டே அண்ட் விலாஸ் மாடியூல் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த எல்லா இண்டிவிஜுவல் மாடியூல்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறது தான் மோனோலித்திக் சொல்லுவாங்க. அப்போ ஒரே அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரே டேட்டா பேஸ் இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். சி பிஸ்னஸ் லாஜிக். ஓகே, பிஸ்னஸ் லாஜிக். ஓகே, பிஸ்னஸ் லாஜிக். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லாஜிக் ப்ளஸ் டேட்டா, ஒரே டேட்டா பேஸ் தான், எல்லாமே ஒரே அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, when comes to monolithic ஒரே அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ப்ராப்ளம், வாட் ப்ராப்ளம் டு யூ ஃபேஸ் அப்படின்னா மோனோலித்திக்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனோலித்திக் என்ன பண்ணுறோம், ஒரே அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரே அப்ளிகேஷனாக வில் பி பில்டிங், வில் பி ரைட்டிங் கேப், ஹோட்டல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் என்டையர் அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணுவீங்க. இந்த என்டையர் அப்ளிகேஷனை ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணுவீங்க கரெக்டாக. அப்போ இந்த அப்ளிகேஷனை எழுதிட்டு இந்த அப்ளிகேஷனோட ஜார் ஃபைல் ஆர் வார் ஃபைல் இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணால் வில் பி கெட்டிங் இந்த ஆர்டிஃபேக்ட் சொல்லுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வரில் என்ன பண்ணுவாங்க, தில் பி டெப்ளாய். ஓகே ஃபைன். இப்போ என்ன ட்ராபேக் அப்படின்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன்ல ஒருவேளை இந்த ஃபிளைட்ஸ் மாடியூல் ஒர்க் ஆகல அப்படின்னா என்டையர் அப்ளிகேஷன் you can't able to use. புரியுதா? எப்படி இதுல ஒரு மாடியூல், இதுல ஒரு மாடியூல் ஒர்க் ஆகல, ஃபிளைட்ஸ் சி ஆனா ஒரு மாடியூலும் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் தான், பட் இவங்க என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். அப்ப அங்க என்ன ட்ராபேக், ஓகே, என்ன ட்ராபேக். ஓகே, ஐ ஷோ த டயக்ராம். உங்களுக்கு டயக்ராம் கிளீனா வரைஞ்சு காமிக்கிறேன். திஸ் இஸ் யுவர் யூஐ உங்களுக்கு தெரியும், யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்க பாக்குற ஃப்ரண்ட் எண்ட், நீங்க பாக்குறீங்களா ஃப்ரண்ட் எண்ட்ல, அதான் யூஐ சொல்லுவாங்க. தென் we will be having okay, then we'll be having UI. Okay, then we'll be having business logic. பிஸ்னஸ் லாஜிக்னா அதில் உங்கள் பேக் எண்ட் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃப்ளைட் மாடல்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும் பார்த்தீங்களா, பேக் எண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்களா, அதுதான் வந்து பிஸ்னஸ் லாஜிக் சொல்லுவாங்க, பேக் எண்ட் தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
this is the flight modules. Is a copy paste. Okay, paste. Okay. So வந்து பாத்தீங்கன்னா flights, hotels, trains, cabs. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாடியூல்ஸையும் ஒரே அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஒரே ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். திஸ் இஸ் கால்ட் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், டிபி டேட்டாபேஸ். ஓகே, so this is called as monolithic. See, very very important concept when it comes to DevOps and AWS. Okay, simple, ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒரே அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இதனால? ஓகே, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட, ஒரு மாடியூல் ஃபெயிலியர் ஆனால் கூட மொத்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண முடியாது. என்டையர் அப்ளிகேஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இதான் ட்ராபேக். இதில் ஒரு மாடியூல் ஃபெயிலியர்னா கூட மொத்த அப்ளிகேஷனும் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் இட் ஹாஸ் பில்ட் அ சிங்கிள் அப்ளிகேஷன். எல்லா மாடியூலும் ஒரே அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இப்போ ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த கோட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொத்த அப்ளிகேஷனை தான் நம்ம என்ன பண்ணணும், அகெயின் பில்ட் பண்ணணும். அகெயின் பில்ட் பண்ணி மொத்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ ட்ராபேக். இந்த ட்ராபேக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர். சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இந்த ட்ராபேக் என்னது, சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர். அப்படின்னா ஒரு சிங்கிள் மாடியூல்ல ப்ராப்ளம் வந்தால் கூட, ஃபெயில் ஆனால் கூட மொத்த அப்ளிகேஷன் ஆகணும். we can't use entire application. This is called single point failure. அதுக்கப்புறம் நீங்க ரீடெப்ளாய், என்டையர் ப்ராஜெக்ட் நீங்க ரீடெப்ளாய் பண்ணணும். you have to redeploy. ஒரு மாடியூல்ல நீங்க ப்ராப்ளம்னா கூட அந்த ஒரு மாடியூல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி என்டையர் மாடியூலை பில்ட் பண்ணி you have to redeploy entire project. ஓகே, this is one drawback. ஸோ இது மாதிரி வந்து இது மாதிரி தான் ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ரியல் டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மோனோலித்திக்ல இருக்க ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு, because see, we have two architectures, monolithic architecture, microservice. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில மோனோலித்திக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஏதோ ஒரு ட்ராபேக், அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண they found an architecture called microservices architecture. அப்போ இதுக்கு ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண தான் மைக்ரோசர்வீசஸ்னு ஒரு ஆர்கிடெக்சர் இப்போ இண்டஸ்ட்ரியில அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மைக்ரோசர்வீஸ். சி, மோனோலித்திக் யூஸ் பண்றாங்க, பட் அதிகமாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்றது மைக்ரோசர்வீசஸ் ஆர்கிடெக்சர். அப்போ இங்க என்ன பண்றாங்க போல, சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் சேம் தான், ஒரே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று தான், யூஐ. ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐ ஒன்று தான். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு மாடியூல் இருக்குல்ல, இந்த ஒரு மாடியூல் இது தனித்தனி அப்ளிகேஷனா பில்ட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஃபிளைட்ஸ் மாடியூல்ல தனி அப்ளிகேஷனை பில்ட் பண்றாங்க, ஹோட்டல் மாடியூல்ல தனி அப்ளிகேஷனா, ஏபிஐ சொல்லுவாங்க. பேக் எண்ட்ல தனி அப்ளிகேஷனை பில்ட் பண்றாங்க, தனி ஏபிஐ இருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு தனி ஏபிஐ, ஹோம் ஸ்டே விலாஸ்க்கு தனி அப்ளிகேஷனை பில்ட் பண்றாங்க. எல்லாமே தனித்தனி அப்ளிகேஷனை பில்ட் பண்றாங்க. அப்போ அது பார்க்க இப்படிதான் இருக்கும். சி, இது மாதிரி இருக்கும். ஓகே, ஐ ஷோ யூ. ஓகே, நான் டயக்ராம்ல காமிக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கும், இட் பி லுக்கிங் லைக் திஸ். சி, இது தனியா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது தனி கேபுங்கிற மாடியூல தனி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிருப்பாங்க, ட்ரெயின் தனி மாடியூலா பில்ட் பண்ணிருப்பாங்க, ஃபிளைட்ஸ் தனி மாடியூலா பில்ட் பண்ணிருப்பாங்க, ஹோட்டல் தனி மாடியூலா பில்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ இது வந்து நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு தனி வார் ஃபைல், இது ஒரு தனி வார் ஃபைல், இது ஒரு தனி வார் ஜார் ஃபைல், இது ஒரு தனி ஜார் ஃபைல், வார் ஃபைல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாவே இருக்கும். இப்போ அப்போ டெப்ளாய் பண்ணும்போது எப்படி டெப்ளாய் பண்ணுவாங்க, இது தனி சர்வர்ல டெப்ளாய் ஆகும், இது தனி சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கும், இது தனி சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கும், இது தனி சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். பட் இங்க என்டையர் அப்ளிகேஷனே
ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே தனித்தனி அப்ளிகேஷனே தனித்தனி சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ வந்து யாராச்சும் கேப்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சர்வருக்கு போகும், இந்த மாடியூல் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ட்ரெயின்னா இந்த மாடியூல் ஆக்சஸ் பண்ணுவாங்க, தனி இந்த அப்ளிகேஷன் தனியாக போகும். ஓகே ஓகே, if they want to access book a flight, அப்போ ரெக்வஸ்ட் வந்து இந்த மாடியூலில் இருக்க இந்த சர்வருக்கு போகும். ஓகே, if you want to access book a hotel, it will be going to hotel application to this server. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் தனித்தனி டேட்டா பேஸ் இருக்கும். யூ வில் பி ஹேவிங் செப்பரேட் டேட்டா பேஸ். இதுக்கு தனி டேட்டா பேஸ் இருக்கும், டிபி இருக்கும், இதுக்கு தனி டிபி இருக்கும். எவ்ரி திங் வில் ஹேவ் செப்பரேட் டிபி. ஓகே, எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? செப்பரேட் டிபி இருக்கும். இப்போ சொல்லுங்க, அந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதா? ரீடெப்ளாய் என்டையர் ப்ராஜெக்ட் ரீடெப்ளாய் ஓவர் கம் பண்ண முடியும்? See how they solve the problem. See, interesting, right? It's not selective. Okay, it will have separate DB. It will have separate DB. It will have separate DB. Okay, so அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மாடியூல்ஸாக தனித்தனி அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணி தனித்தனி சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும், தனித்தனி டிபி இருக்கும். இப்போ கேப்ஸ் மாடியூல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒர்க் ஆகலை அப்படின்னா, கேப்ஸ் மாடியூல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, வெதர் இட் வில் அஃபெக்ட் ட்ரெயின் ஆர் ஃப்ளைட்ஸ் ஆர் ஹோட்டல் மாடியூல், இது அஃபெக்ட் ஆகுமா? வெதர் இட் வில் அஃபெக்ட் எனிவன்? நோ, இந்த மாடியூல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும்? இந்த மாடியூலை மட்டும் நம்ம கோட் பக் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மாடியூல் மட்டும் பில்ட் பண்ணி, இந்த மாடியூலோட ஜார் ஆர் வார் ஃபைல் எடுத்து வந்து இந்த மாடியூலை மட்டும் தான் நம்ம டெப்ளாய் பண்ண போறோம். Whether it will affect, no. This is called microservices architecture. Clear? Everyone is clear? Any doubts? சரி, ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ணது ஃபார் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கு நம்ம ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்? மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கு நம்ம என்ன பண்ணோம்? லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? we have a application. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம்? we have only one target group. கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணோம். அந்த ஒரு டார்கெட் குரூப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? 3 to 4 சர்வர் ஆட் பண்ணுறோம். 3 to 4 சர்வர் ஆட் பண்ணுறோம். அந்த 3 to 4 சர்வர்லேயே ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன், என்டையர் அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ரெக்வஸ்ட் வரும்போது என்ன ஆகும்? அப்போ லோட் பேலன்சர்லேருந்து ரெக்வஸ்ட் வரும்போது, ஓகே, ஐ வில் ஷோ யூ த டயக்ராம். ஓகே, திஸ் இஸ் யுவர் லோட் பேலன்சர். This is your load balancer. This is your target group. Okay, this is your target group. Okay, so இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா we have a server. Okay, just a minute. We have 1, 2, 3, 4. அப்போ இது மோனோலித்திக் நம்ம யூஸ் பண்றோம்னா என்டையர் அப்ளிகேஷன் தானே இருக்கும். கரெக்டா? வில் பி ஹேவிங் என்டையர் ஆப். இந்த சர்வர்ல என்டையர் மாடியூல் இருக்கும், மீன்ஸ் என்டையர் ஆப் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ அப்போ என்டையர் அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அப்போ யாராச்சும் லோட் பேலன்ஸருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏஎல்பி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஓகே, இட்ஸ் கால்ட் ஏஎல்பி. அப்போ யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும்? ஃபர்ஸ்ட் இந்த சர்வர் ரவுண்ட் ராபின் ஃபார்ம் அல்காரிதம் பேஸ் பண்ணி இந்த சர்வர் ஃபர்ஸ்ட் போகும், இந்த சர்வர் போகும். அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரே ஒரு டார்கெட் குரூப் போகுது. ஏன்னா எல்லா சர்வர்லையும் ஒரே அப்ளிகேஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, என்டையர் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு டார்கெட் குரூப் போதும். பட் இமேஜின் இந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு எப்படி நீங்க பண்ணுவீங்க? இந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? லெட்ஸ் சி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா, சேம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஏஎல்பி. ஓகே, சேம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ளைட் மாடியூலுக்கு தனியாக டார்கெட் குரூப். ஓகே, ஃப்ளைட் டிஜி டார்கெட் குரூப். ஃப்ளைட் மாடியூலுக்கு தனி டார்கெட் குரூப். அதில் நம்ம எத்தனை சர்வர்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 2 சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். we'll have 2 servers. ஓகே, அப்போ இந்த சர்வருக்குள்ள என்ன இருக்கும்? என்னோட
flight application oda module. Okay, first flight server 1, flight server 2. Okay, flight server கரெக்டா fine. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தனி டார்கெட் குரூப்ல we'll have 2 flight server, அதுக்குள்ள flight server module மட்டும் தான் இருக்கும். Next, hotel target group. We'll be getting another hotel target group. Okay, hotels target group. So அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும்? சேம் லைக் என்ன இருக்கும்? ஹோட்டல்ஸோட கோட் இருக்கும், ஹோட்டல் மாடியூல் இருக்கும். இந்த சர்வருக்குள்ள, இந்த 2 சர்வருக்குள்ள ஹோட்டல் மாடியூல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் type as HS hotel server. Okay, இது very train module. ட்ரெயின் மாடியூலும் இதே மாதிரி தான். ட்ரெயின்ஸ் ஆர் TS. ஸோ இப்போ என்ன டவுட் அப்படின்னா, ஐ ஹேவ் ஸ்மால் டவுட். ஓகே, அப்ப இது தனி டார்கெட் குரூப், இது தனி டார்கெட் குரூப், இது தனி டார்கெட் குரூப். அப்ப இதுக்குள்ள என்ன கோட் இருக்கும்? இதுக்குள்ள வெறும் ட்ரெயினோட மாடியூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நான் இந்த ஃபிளைட்ஸ் மாடியூல் மட்டும் ரெக்வஸ்ட் பண்றேன், இந்த ஃபிளைட் மாடியூல்ஸ் கிளிக் பண்றேன் அப்படின்னா லோட் பேலன்ஸருக்கு ரெக்வஸ்ட் போகும், லோட் பேலன்ஸருக்கு ரெக்வஸ்ட் போகும். ஃபைன். இப்போ லோட் பேலன்சர் எதுக்கு அனுப்பும்? இந்த ஃபிளைட் மாடியூல்ஸ்க்கா, இல்ல ஹோட்டல் மாடியூல்ஸ்க்கா, ட்ரெயின் மாடியூல்ஸ்க்கா? அதுக்கு எப்படி தெரியும்? எந்த டார்கெட் குரூப்க்கு அனுப்பணும் அதுக்கு எப்படி தெரியும்? ஸோ இங்கே தான் ரவுட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ரவுட்டிங் நம்ம ஆல்ரெடி இந்த விபிஎஸ்ல பார்த்துருப்போம்ல, ரவுட்டிங் அது மாதிரி தான் வச்சுக்கோங்க. சிமிலர் டு தட், நாட் எக்ஸாக்ட் தட். விபிஎஸ்ல பார்க்குற ரவுட்டிங் கான்செப்ட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல ரவுட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூசர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது யூஆர்எல் மட்டும் பாருங்க. இங்க யூஆர்எல் பாருங்க. நான் ஃபிளைட்ஸ் மாடல் கிளிக் பண்றேன்னா அப்போ யூஆர்எல் என்ன வருது? எனிஒன்? ஃபிளைட்ஸ்னு வருதா? ஹோட்டல் மாடல் கிளிக் பண்றேன்னா எனக்கு இங்க ஹோட்டல்ஸ்னு வருதா? கேன் யூ செக்? ஓகே, இதே நான் ஹோம் அண்ட் விலாஸ், ஹோம் ஸ்டேஸ்னு வருதா? ட்ரெயின்ஸ்னு கிளிக் பண்றேன், ரயில்வேன்னு வருதா? பஸ்ஸஸ்னு கிளிக் பண்றேன், பஸ்ஸஸ் வருதா? இதான் ரவுட், இதான் ரவுட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த டார்கெட் குரூப்புக்கு ஃபிளைட்னு ஒரு ரவுட் வச்சிருவோம். நம்ம எதுல இந்த ரூல் எழுதுவோம்? லோட் பேலன்சர்ல இது மாதிரி. அப்போ யூசர் ஃபிளைட்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த டார்கெட் குரூப் போ, அதான் ரவுட்டிங். யூசர் ஹோட்டல்னு இங்க கீவேர்டு யூஸ் பண்ணாங்க, இது பெராமீட்டர் சொல்லுவாங்க. டெக்னிக்கலா இட்ஸ் கால்ட் அஸ் பெராமீட்டர். ஓகே, பெராமீட்டர் சொல்லுவாங்க. அப்ப ஹோட்டல்ங்கிற பெராமீட்டர் கொடுத்தாங்கன்னா இங்க போ, இந்த டார்கெட் குரூப் போ. யூசர் ஹோம் ஸ்டேஸ் அப்படிங்கிற பெராமீட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா இங்க போ அப்படின்னு நம்ம பண்ணணும். கிளியர்? எவ்ரிவன் காட் கிளியர்? புரியுதா எப்படின்னு? காட் இட்? எவ்ரிவன் குட் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்ப இதுதான் மெயின், இங்க இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டார்கெட் குரூப். கிளியர்? ஓகே ஃபைன். Can we do practically? Can we do practically? Just wait a minute, friends. So any doubts? Any doubts, friends? So can we do practically? So let's go to practical. Okay, so அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? Let's understand the diagram.
ஃபர்ஸ்ட் நம்ம 2 சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். server 1, server 2 for flight. So launch instance, flight server, docker key, enable, okay, fine. So நான் என்ன பண்ணிக்கிறேன், before that I'll create a security group. Our security group create பண்ணிக்கிறேன். I'll go to this, I'll create our security group. ஏன்னா நம்ம எல்லா load balancer, sorry, எல்லா server score security default security group add பண்ணோம். I'll go to this security group, create security group. Okay. Or else I use any default security group. இங்க நிறைய security group இருக்கு. அதில் ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணுறேன். யா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, HTTP SSH இது ரெண்டும் ஓப்பனில் இருக்கணும். ஏன் SSH தெரியும், அப்போ தான் லாகின் பண்ண முடியும் மிஷினுக்குள்ளே. HTTP எதுக்கு உங்களுக்கு தெரியும், அப்போ தான் நம்ம அந்த சர்வருக்குள்ளே போய் அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்பை நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் ரீநேம் தி செக்யூரிட்டி குரூப், ரீநேம் டு மைக்ரோ SG அப்படி நான் ரீநேம் பண்ணிவிட்டு ஐ வில் கோ டு இன்ஸ்டன்ஸ், ஐ வில் அகைன் லான்ச் இன்ஸ்டன்ஸ், flight server 1, select existing security group. இதில் மைக்ரோன்னு இருக்கும், மைக்ரோ இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்கும். இட்ஸ் நாட் ஷோயிங். Let's check the security group on. Yeah, 418 அதுதான். Fine. Okay, so everything is fine. இங்கே IP address enable பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். I'll paste a script. Okay, I'll paste a small script. என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஜஸ்ட் yam install HTTPD, அப்புறம் CD அந்த லொகேஷன் போயிட்டு, okay, I'll go to that location and I'll copy the, I'll create this content into index.html. flight server 1 create பண்ண போறேன். HTTP server ஸ்டார்ட் பண்ண போறேன். system cdl start HTTPD வரும் நினைக்கிறேன். HTTPD startல start HTTPD. சரி, I'll check this comment. Yeah. Okay, so launch instance. It takes time to create. Let's wait for a minute. So அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், we'll create another instance, flight 2, flight server 2. So same அதே தான், same step. இங்க இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கிரிப்ட். ஸோ சேம் ஸ்கிரிப்ட் தான், பட் flight server 2ன்னு போட்டுக்கிறேன். flight server 2 start. Okay, before that
அது ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி, பிகாஸ் நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும். காப்பி பப்ளிக் ஐபி அட்ரஸ், லெட்ஸ் see. Yeah, it's working. Super. இப்போ flight 2. Super. Launch instance. இப்போ ட்ரெயின், நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு 2 சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ், train server 1. Repeat same step. Okay, instead of flights, train. இது மாதிரி இன்னும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கோ ஃபார் கேப்ஸ் அது மாதிரி கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஐ டுக் 2 டார்கெட் குரூப்ஸ், 2 மாடியூல்ஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃபைன். 2 prepare docker key, existing security group, micro. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். I'll enable the IP address. Super fine. Advanced. Okay, I'll copy this content, paste it here. Train. Super. Great. ஸோ எல்லாமே ஒரு கதை செக் பண்ணிக்கலாம். யா சூப்பர். ஐயோ இதே 1 வருது. அப்போ இனிமே 2 கொடுத்தேன் போல. சர்வர் 2. ஓகே, இது ஒரு லைட்டாக பரவாயில்ல, ஒரு மிஸ்டேக் இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஸ்லாஷ் h1 கொடுத்துருக்கேன், அங்கே ஸ்லாஷ் h1 கொடுக்கல. ஓகே ஃபைன், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம வந்து போய் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணலாம். லெட்ஸ் கோ டு டார்கெட் குரூப். அப்போ வந்து ட்ரெயின்ஸ்க்கு தனி டார்கெட் குரூப், ஃப்ளைட்ஸ்க்கு தனி டார்கெட் குரூப் we have to create. So I go create target group. So instance target group name flights TG. Okay, flights TG. இதெல்லாம் டிஃபால்ட் இதுதான். VPC default VPC. Supo எல்லாமே default தான். That's all. Okay, let's create the next. Find space. Next. ஓகே, இப்போ இதில் எந்த சர்வர் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க இந்த ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப்பில்? திஸ் ஃப்ளைட்ஸோட 2 சர்வரை நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. இன்க்ளூட் பெண்டிங் கிரியேட் டார்கெட் குரூப். ஸோ ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ டு கிரியேட் another target group called train. See, flights TG. Let's go create another target group. Same instance, train TG. Same. Yeah, create. Next. இதில் வந்து ட்ரெயின் டார்கெட் குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் கிரியேட் டார்கெட் குரூப். ஃபைன், டன். சூப்பர். ஸோ டார்கெட் குரூப் we created 2 target groups. Now load balancer. So go to load balancer, create load balancer, application load balancer. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் application because we are going to access HTTP. application load balancer இதோட நேம் வந்து மைக்ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்டர்நெட் ஃபேஸிங் தான். இன்டர்நெட்ல நீங்களும் ஆக்சஸ் பண்ற மாதிரி. VPC டிஃபால்ட் VPC. I'll choose this 2 availability zone. Then security group வந்து நான் மைக்ரோன்னு இருக்குல்ல,
மைக்ரோ ஏன்னா அதுல தான் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா மைக்ரோ அதுல வந்து உங்களுக்கு அந்த HTTPD ப்ளஸ் SSH ரெண்டுமே ஓப்பன் இருக்கு. செக்யூரிட்டி குரூப். ஸோ இது ஒரு ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் ஐடி. நீங்க சர்ச் பண்ணணும். சர்ச் யா சி அந்த செகண்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். 80 தான். செலக்ட் டார்கெட் குரூப். ஓகே, என்ன டார்கெட் குரூப்? ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ வில் சூஸ் ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப். ஓகே, அப்போ டிஃபால்ட்டா என்னாகும்? இட் வில் கோ டு த ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப். ஓகே ஃபைன். ஓகே, டிஃபால்ட்டா என்னோட லோட் பேலன்ஸ் வராங்க அப்படின்னா எங்கே போகும்? அது ஃப்ளைட்ஸ் டார்கெட் குரூப் தான் போகும். கிரியேட் லோட் பேலன்ஸர், தட்ஸ் ஆல். ஸோ இட்ஸ் டேக் டைம், கிரியேட் ஆகட்டும். ப்ரொவிஷனிங். ஸோ இப்போ ரவுட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். எதுக்கு? ட்ரெயின்ஸுக்கு. ஏன்னா ஃப்ளைட்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, டிஃபால்ட்டாக ஒரு லோட் பேலன்ஸுக்கு ரெக்வஸ்ட் வருதுன்னா அது எங்கே போகும்? எந்த ரவுட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பில் லெட்ஸ் கோ டு மேக் மை ட்ரிப். இப்போ மேக்மைட்ரிப்.com. அப்போ இங்கே தான் ரவுட் கொடுக்குறீங்களா? ஸ்லாஷ் ட்ரெயின் அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஸ்லாஷ் ரயில்வேஸ்ன்னு கொடுத்தா ரயில்வேஸ் போகும். அது மாதிரி போதா? ஓகே, சாரி, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ரயில்வேஸ் போகுது கரெக்டா. பட் எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எங்கே போகுது? ஹோம் பேஜுக்கு போகுது கரெக்டா. எதுவுமே நீங்கள் கொடுக்கல, ஹோம் பேஜ் போகுது. அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஃப்ளைட்ஸ் போகும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபைல்ஸ் போகும். ரவுட் ஆட் பண்ணுவோம். ட்ரெயின்ஸ்க்கு நம்ம எப்படி ரவுட் ஆட் பண்ணுறோம்? லெட்ஸ் see. So this is your load balancer. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா it will have the DNS. Okay, it will have the DNS. The provision order. It takes time. See, DNS இருக்கு பாருங்க. You have DNS. No provision order. So if you have any doubts, you can ask. Takes time. Let's wait for a minute. See, okay, provision ஆயிடுச்சு. See, flights are 2, flights are 1, flights are 2, flights are 1, flights are 2, flights are 1. See, இது டிஃபால்ட். இப்போ நான் ரவுட் ஆட் பண்ண போறேன். ஸ்லாஷ் ரவுட் பண்ணலாமா? எதுக்கு? ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு, ட்ரெயின் டார்கெட் அந்த குரூப் போகிறதுக்கு. எப்படின்னா இங்கே ரூல்ஸ் இருக்கா? கேன் யூ சி லிசனர்ஸ் அண்ட் ரூல்ஸ்? கேன் யூ சி லிசனர்ஸ் அண்ட் குரூப்ஸ்? இந்த லிசனர்ஸ் அண்ட் ரூல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் ஒன் ரூல். இதில் போய் தான் நம்ம இந்த ரூல் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம்? ஆட் ரூல். ஓகே ஓகே, ஆட் ரூல். ஸோ நான் வந்து ட்ரெயின் சர்வர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம் வந்து ட்ரெயின் சர்வர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ட்ரெயின் சர்வர். நெக்ஸ்ட். ஓகே, கண்டிஷன், ஆட் கண்டிஷன். இப்போ தான் நம்ம இந்த ரவுட் ஆட் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன்? பாத். add condition HTTP header. Query string. Okay, நம்ம என்ன பண்ண போறோம்? Query string யூஸ் பண்ண போறோம். We are going to use query string.
ஸோ அப்போ நான் என்ன query string யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, what query string I'm going to use is, I think everyone my voice is audible, correct? So listen, see everyone listen. என்ன நான் query string யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, type, okay, type வந்து type, okay, type வந்து trains அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ யூசர் என்ன பண்ணும், ஸ்லாஷ் type equal to trains அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து இந்த query string ஃபார்மேட் சொல்லுவாங்க. இது பேர் அது query string ஃபார்மேட் சொல்லுவாங்க. query இருக்கும், string இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இது query, இது string, அதுக்கான வேல்யூ. ஸோ டைப் ட்ரெயின்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட் குரூப் ரீச் ஆகும். ஸோ டைப் ட்ரெயின்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ரூல் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் டு த டார்கெட் குரூப், கரெக்ட், ஃபார்வர்ட் டு த டார்கெட் குரூப். எந்த டார்கெட் குரூப், ட்ரெயின்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரி, இந்த ப்ரியாரிட்டி வந்து சிம்பிளா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ப்ரியாரிட்டி 1 செட் பண்றேன். அப்போ டவுட், ஏன் ப்ரோ 1 செட் பண்றீங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நிறைய இருக்கும், கரெக்டா, நிறைய இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்போ நான் என்ன செட் பண்றேன், ட்ரெயின்ஸ் வந்து 1 செட் பண்றேன். ட்ரெயின்ஸ் வந்து நான் என்ன செட் பண்றேன், ட்ரெயின்ஸ் வந்து 1. ஸோ அப்போ மீன்ஸ் அந்த ரூல் டைப் வந்து ட்ரெயின்ஸ், டைப் வந்து ட்ரெயின்ஸ் 1 செட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து கேப் 2 செட் பண்றேன். ப்ரியாரிட்டி 2 செட் பண்றேன். டைப் ரூல், இது எல்லாமே ரூல் தான், கரெக்டா. டைப் ஹோம் ஸ்டேக்ஸ்க்கு வந்து 3 செட் பண்றேன். இப்போ உங்க லோட் பேலன்சர் இருக்குல்ல, உங்க லோட் பேலன்சர்ல இந்த ரூல் எப்படி, இந்த ஆர்டர்ல தான் அது வந்து செக் பண்ணும். அப்ப வந்து யூசர் வந்து ஸ்லாஷ் கேப்னு கொடுக்குறாருன்னா, யூசர் வந்து ஸ்லாஷ் கேப்னு கொடுக்குறாருன்னா உடனே கேப் டார்கெட் குரூப் போகாது. அப்ப இந்த ரூலை போய் பார்ப்போம். எப்படி பார்ப்போம், இந்த ஆர்டர்ல தான் பார்ப்போம். அப்ப இது ப்ரியாரிட்டி 1 தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணும், ஸ்லாஷ் கேப் ட்ரெயின் 1 இல்லை, ஸ்லாஷ் கேப் 1 ஆமா 1, ரீடைரக்ட் பண்ணிடும். அப்போ இங்க வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ரூல். ஓகே, இப்போ ஸ்லாஷ் ட்ரெயின்ஸ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். அப்போ ஸ்லாஷ் ட்ரெயின்ஸ், ஓகே பக்காவா இருக்கா, ஓகே ரூல் மேட்ச் ஆகும், ஓகே ரீடைரக்ட் பண்ணிடும் எங்க டார்கெட் குரூப்ஸ்க்கு. இப்போ ஸ்லாஷ் ஹோம் ஸ்டேஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போ என்ன செக் பண்ணும், ஃபர்ஸ்ட்ல ட்ரெயின் செக் பண்ணும், மேட்ச் ஆகாது. கேப் செக் பண்ணும், மேட்ச் ஆகாது. ஹோம். புரியுதா, ப்ரியாரிட்டி எதுக்கு அது ப்ரியாரிட்டி, கிளியர், புரிஞ்சா, எவரிவன் காட் இட், புரியுதா. இந்த ஃபார்மேட்ல செக் பண்ணும், மீன்ஸ் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ இது 1 கொடுத்தீங்கன்னா 1. சரி, இப்போ இது 1 கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ இது 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யா கரெக்ட். இப்போ இதுக்கு 1 கொடுத்து இதுக்கு 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் எங்கே போகும், ஃபர்ஸ்ட் கேப்ல போய் செக் பண்ணும். ஓகே, அப்போ நாங்கள் கேப் பதிலாக ட்ரெயின் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ப்ரியாரிட்டி 1. அப்போ கேபும் ட்ரெயின் 1 இல்லை, அப்போ கேபும் ட்ரெயின் 1 மேட்ச் ஆகிடும். கிளியர், ஃபைன். ஓகே, ஸோ நான் 1 கொடுத்துருக்கேன் ப்ரியாரிட்டி. ஸோ நான் ப்ரியாரிட்டி 1 கொடுத்து நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல், கிரியேட் பண்ணிடுச்சா, செக் பண்ணலாமா. ஸ்லாஷ் இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். கொஸ்டின் மார்க் டைப் இத ஃபார்மேட், கொஸ்டின் மார்க் query இல்ல. ஸோ கொஸ்டின் மார்க் டைப் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின்ஸ். ட்ரெயின் ஸ்பெல்லிங் தான் அங்க என்ன ட்ரெயின் ஸ்பெல்லிங் கொடுத்தேன், ட்ரெயின்ஸ் கரெக்டா. என்டர். See, got it. This is how we will route for microservices. See, ஏன் லேட்டன்சி இஷ்யூ வரப்போகுது, ஓகே இந்த ப்ரியாரிட்டினால சொல்றீங்களா, சரி இந்த ப்ரியாரிட்டினால சொல்றீங்களா லேட்டன்சி இஷ்யூ. அதெல்லாம் வராது. சி மினிட் லெஸ் தென் செகண்ட் செக் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செக் பண்ணும். அதெல்லாம் ஜஸ்ட் அது ரூல் தான், டக்குன்னு செக் பண்ணாது. சி ஒரு அப்ளிகேஷனில் பெருசாக நிறைய ரவுட்லாம் இருக்க போகிறதில்ல. இப்போ இந்த அப்ளிகேஷன் எத்தனை ரவுட் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9, ஒரு 9 ரவுட்ஸ் தான் இருக்கு. 9 ரவுட் செக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ ஸ்பேர் இருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ரொம்ப லோ எண்ட் சர்வர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது லேட்டன்சி இஷ்யூலாம் இருக்காது, அது ரூல் தானே. ஜஸ்ட் நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு 100 200 அந்த அவ்வளோ ரவுட்ஸ் தான் பிரச்சனை.
மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க, கம்மி ரவுட்ஸாக இருக்கும். இதுலேயே அதிக ரவுட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் அதிக ரவுட்ஸே இருக்கு. கிளியர்? Got it? So any doubts from my side? So that's all from my side. Everyone clear? If you have doubts, you can ask. And that's all from my side.